மக்களே, இந்த நல்ல நிகழ்வில் இன்னும் 3 மணி நேரம் நான் உங்களோடு பேசி பாடத்தான் இருக்கிறேன். அதற்கு முன்பாக ஐயா சொன்ன வார்த்தை, உன்னிலும் பெரியவனாக ஒருவனை உயர்த்தி கண்டால் தன்னிலும் பெரியவனாக தலைப்பினை நின்று வாழ்வி, என்னிலும் பெரியவன் நீங்கள் அழகா சொன்னார். என்னை விட பெரியவன்டா. இந்த சமத்துவ நிலை இந்த உலகுக்கு உழைத்து காட்டிய உண்மையான கம்யூனிசத்தை, உண்மையான தீக்காவினை, உண்மையான ஒரு சனாதன தர்மத்தை இந்த உலகத்துக்கு உணர்த்தி காட்டிய ஒரே பரம்பொருள் ஐயா வைகுண்ட பரம்பொருள் தான். அந்த அற்புதமான பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் சொன்னாங்க. ஒரு காலத்துல ஐயா சொன்னார், பரையேறி உதவி வச்சு அடிச்சு பொதுப்பான பொதுமக்கள் தண்டனை போட மாட்டான். இந்த நிலையில் இந்த நிலையில் இன்று இப்படி நாடாடி கண்மணியே விட்டா சபாயனருக்கு ஆட்டம் வரும். அப்புறம் எல்லாமே திரும்பி பார்க்கிற நிலைமை வரும். ஆக உண்மையிலேயே மக்களே, லட்சோப லட்சம் மக்கள் இருக்கிற இடத்தில் நம் தமிழகத்தின் சபாநாயகர் இங்கே அமர்ந்திருக்கிறார் என்றால் அது அவருக்கு நீங்கள் கொடுத்த ஒரு பெரிய அங்கீகாரம். அவர் இந்த இடத்தில் வந்திருக்கிறது நமக்கு அவர் தந்த ஒரு பெரிய அங்கீகாரம். இதுதான் பெரிய சிறப்பு. ஆனால் ஐயாவிடம் நான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் கேட்கிறேன், யாசனம் செய்கிறேன், பிச்சை கேட்கிறேன். குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு திருநாளுக்கு விடுமுறை, உள்ளூர் விடுமுறை கொடுப்பார்கள். ஆனால் இப்பொழுது தென் மாநிலம் முழுக்க உள்ளூர் விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதல்ல எங்களுக்கு சென்னையிலும் நாளை ஊர்வலம் நடக்கும், கோவையிலும் நாளை ஊர்வலம் நடக்கும், பேருந்துகள் எல்லாம் அப்படி நின்று கொண்டிருக்கும். அதனால் அழகாக அனைவரையும் வழிநடத்துகிற ஒரு இடத்தில் இருக்கிற உங்களிடம் நாங்கள் யாசகம் செய்வது, தமிழகத்துக்கு ஐயாவுடைய அவதார தினத்தன்று விடுமுறை வழங்கிட்டார்கள், பொது விடுமுறை வழங்கிட்டார்கள். அதற்கான கோரிக்கையை நீங்கள் உடனே செயல்படுத்துங்கள். கண்டிப்பாக அடுத்த வருடம் நமக்கெல்லாம் விடுமுறை தமிழகம் முழுக்க ஐயாவுடைய அவதாரத்தில் கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து சான்றோர்கள் பேச இருக்கிற சபையிலே எனக்கு காலம் இருக்கிறது. அவர்களுக்கு விட்டு விடைபெறுகிறேன். சர்வமயம்.